ஓம் மகாமாரி சவித்மகே சர்வசித்தே சதேமஹி தன்னோ மாரி பிரஜோதயாத். காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சேலம் கோட்டை மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இது மங்கள விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்று காலை 11:13 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி ஆரம்பமாகின்றது. இன்று மாலை 4:46 வரை பூச நட்சத்திரம், அதன் பின்னர் ஆயில நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை மரண யோகமும், மாலை 4:46 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, சனியின் பார்வையால் ஆரோக்கிய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வரும். அதனால கவனமா இருக்கணும். ஃபுட் ஹேபிட், உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்க, ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. காதல் கசக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கே அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். எதிர்பாராத செலவு, ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்துடும். ஸோ பட்ஜெட்டை கரெக்டாக வீட்டுக்கு போட்டுக்கோங்க. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டீல், அயன், இரும்பு, வெசல்ஸ், பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக் சம்பந்தமான ஃபர்னிச்சர், வுட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, சிறப்பான நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசுல ஒரு தைரியம், தெம்பு தரக்கூடிய நாளா இருக்கும். நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்தா கூட பணம் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து சில நெருக்கடிகள் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமா இருக்கும். லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமா இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளா இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். ஏதோ ஒரு ரீசனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிட்டோம்,
திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. குரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், பலசர கடை, ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சி தலைமையிடம் நல்ல பேர் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ரொம்ப ஓவரா ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. ஓம் மகாலட்சுமியே நமஹா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும். அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால காதல் விவகாரங்கள், உறவுகள் விஷயங்களில், ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல எல்லாம் கவனம் தேவை. தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க, லாஸ்ட் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. சகோதர வழியிலே நன்மை உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஜுவல்லரி ஷாப், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்றது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். அரசு சம்பந்தமான, அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல புரோகிரஸ் இருக்கும். அரசாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இதில் கவனமா இருக்கணும்னா பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கம்பெனி நடத்துறவங்க, ஃபேக்டரி நடத்துபவர்கள், ஆஃபீஸ் வச்சிருக்கிறவங்க, உங்களுடைய ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸோட கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே மாதிரி கடன் விஷயத்திலும் கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. குங்கும அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். அதே மாதிரி மறுமணம் சம்பந்தமான விஷயங்களும் அனுகூலமா இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டீச்சிங் சம்பந்தமான ஆசிரியர் தொழில் இருப்பவர்கள், எஜுகேஷன் கன்சல்டன்ட், ட்ரெயினர், ஃபேக்கல்டி, இன்ஸ்ட்ரக்டர், டீச்சரா, ப்ரொஃபஸரா, ஹெச்ஓடி, பிரின்சிபல், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். மனசுல ஒரு தைரியம் வரும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். வியாபாரிகளுக்கு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்க, சிவில் என்ஜினியர், சைட் என்ஜினியர், ஸ்ட்ரக்சர் என்ஜினியர், இன்டீரியர் டிசைனர், ஆர்கிடெக்ட், பெட்ரோலியம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும். ஆலய தரிசனம் மன நிம்மதியை கொடுக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி என்பர்களே, மூலம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மனசுல சில குழப்பங்கள் இருக்கும்.
டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் மனசு சொல்லும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், திங்க் அபவுட் த ஃபியூச்சர். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் நெருக்கடி இருக்கும், சமாளிச்சிருவீங்க. வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. யாராவது 10 லட்சம் போட்டால் 50 லட்சமாக மாற்றி தரேன் 1 வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாந்துடாதீங்க. வீட்டில் இருக்கவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சகோதரர்களுடன் மோதல் வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, கார்டியோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான முன்னேற்றம் இருக்கணும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். படிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஐடி ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, நன்கொடையாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், துணிக்கடை, பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் சில நெருக்கடி ஏற்படும். முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. சனியால் சில சங்கடங்கள் வரும். புது நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் HR, அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய, சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள். மனசுல இருந்த சில பாரங்கள் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா வுட், ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதே மாதிரி டைல்ஸ், மார்பிள் சம்பந்தமான பிஸ்னஸ், மணல் சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். டிரைவராக இருக்கிறவங்க, சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.